12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் 4th சாப்டர் பார்க்குறோம், கன்சம்ஷன் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். இதில் கீன்ஸ்னுடைய த லா ஆஃப் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றத பார்த்துட்ருக்குறோம். அதுவும் த சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷன் தான். அதனுடைய கண்டினியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபோஷன்ஸ் ஆஃப் லா, இதனுடைய கூறுகள் என்ன, இதனுடைய கருத்துக்கள் என்ன, அவர் சொன்ன அந்த விதியினுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் என்ன விதி சொன்னார் அப்படின்றத பார்த்தோம். அதில் ஒரு அசம்ஷன் பார்த்து சொல்லியிருந்தோம். அந்த அசம்ஷன் ஒரு 3 விதமான மெத்தடை உள்ளடங்கி இருக்கிறது. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். when income increases, consumption expenditure also increases but by a smaller amount. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, அதே வேளையில் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அது எந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸ்மாலர் அமௌண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கான்செப்ட் தான் சொல்கிறார். ஒருவருடைய வருமானம் அதிகரித்தால் கண்டிப்பாக கன்சம்ஷனும் அதிகரிக்கும் அப்படின்றது கீன்ஸ்னுடைய சைக்காலஜிக்கல் லா. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இன்கம் இன்க்ரீசஸ், வருமானம் அதிகரிக்கிறது, கன்சம்ஷனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ், அதாவது நுகர்ச்சி செலவுகளும் அதே அளவில் அதிகரிக்கிறது. ஆனால் அது எந்த அளவில் அதிகரிக்குதுன்னா ஒரு ஸ்மாலர் அமௌண்ட் அப்படின்றத தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறார். இந்த விதியில் முதல் விதி என்ன செயல்படுகிறது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். ஸ்மாலர் அமௌண்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அந்த இடத்துல ஒரு சிறிய அளவில் மட்டும்தான் அதிகரிக்கிறது. அந்த சிறிய அளவுன்றது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு 10,000 இன்கம் அவர் வாங்குறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 என்ன பண்ணுறாருன்னா கன்சம்ஷனுக்காக செலவு பண்ணுறாரு. இவருடைய இன்கம் இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகுது. அது 50,000 இன்க்ரீஸ் ஆகும்பொழுது இவருடைய அமௌண்ட்டில் எந்த அளவுக்கு, அதாவது கன்சம்ஷனில் 10,000 மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது ஒரு சிறிய அமௌண்ட்டு மட்டும்தான். அங்கே பார்த்தீங்கன்னா 10,000ல் 80,000 கன்சம்ஷனுக்காக போயிடுச்சு. இவருடைய வருமானம் அதிகரிக்கும் பொழுது விஷயம் இங்கே தான் இருக்குது. அவர் முன்னாடி வருமானம் வாங்கும் பொழுது எந்த அளவுக்கு செலவு பண்ணார் அப்படின்றது முக்கியம் இல்லை. இவருடைய வருமானம் ஏற்கனவே இருந்ததை விட இப்பொழுது அதிகரிக்கும் பொழுது, அதுதான் அங்கே சொல்கிறான். இன்கம் இன்க்ரீசஸ், ஏற்கனவே இருந்த வருமானத்தை விட இப்போ அதிகரிக்கும் பொழுது இவருடைய கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறது, அதுதான் அங்கே விஷயம். அப்போ வெறும் 2,000 மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுதான் சிறிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் அங்கே சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, the increased income will be divided in some proportion between consumption, expenditure and saving. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதி இங்கே பார்த்தீங்கன்னா கன்சம்ஷனுக்கு மட்டும்தான் செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வரக்கூடிய வருமானத்தை டிவைட் பண்ணுறாரு. எதுக்கு டிவைட் பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். டிவைட் பண்ணுறது ஒரு பக்கம் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்காக, இன்னொரு பக்கம் சேவிங்ஸுக்காக. இப்போ இங்கே இந்த கணக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவருடைய வருமானம் 10,000 அப்படின்னா 80,000 கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கொடுத்துருக்கிறார், இவருடைய நுகர்ச்சி செலவுக்காக கொடுத்துருக்கிறார். மீது இருக்கக்கூடிய இந்த 2,000 ரூபாயை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா சேவிங்ஸாக மாற்றிருக்கிறார். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இது இன்க்ரீஸ்டு இன்கம், வருமானம் அதிகரிக்கும் பொழுது அதை டிவைட் பண்ண கற்றுக்கிட்டாங்க. ஒன்று கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சேவிங்ஸுன்னு 2ஆக டிவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் கீன்ஸ் இங்கே செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாரு. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸிங் இந்த இன்கம் ஆல்வேஸ் லீடு, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே லீட் டு அண்ட் இன்க்ரீஸிங் இன் போத் கன்சம்ஷன் அண்ட் சேவிங்ஸ். இந்த பிரிச்சர் இல்லையா, டிவைட் பண்ணார் இல்லையா, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பிரிச்சார். அதாவது என்னென்னா, வரக்கூடிய வருமானத்தை அடிப்படையாக வச்சு ஒரு பகுதி நுகர்வுக்காகவும் மற்றொரு பகுதி சேவிங்ஸுக்காகவும் பிரிச்சார் இல்லையா. அப்படி பிரிக்கும் பொழுது என்னாச்சுன்னா அதை அதிகமாக லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதாவது என்னன்னா, வருமானத்தில் ஒரு பகுதி கண்டிப்பாக சேவிங்ஸுன்னு ஒதுக்கி ஆகணும். நுகர்ச்சி எப்படி கட்டாயமாக இருக்கிறதோ, செலவு எப்படி கட்டாயமாக இருக்கிறதோ, அந்த செலவுலேருந்து கண்டிப்பாக கொஞ்சமாவது நான் எடுத்து சேவிங்ஸ் பண்ணி ஆகணுன்றதில் அவர் தெளிவாக இருக்கிறாரு. அதை தான் இந்த 3வது கான்செப்டாக இங்கே சொல்லியிருக்கிறாரு. இதை நம்ம ஒரு டேபிள் மூலமா பார்க்கலாம். இந்த 3 ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் த லா இங்கே டேபிள் மூலமா சொல்கிறாரு பாருங்கள். இந்த இடத்துல இன்கம் ஒரு செக்டராகவும், கன்சம்ஷன் இன்னொரு செக்டராகவும்,
சேவிங்ஸ் அப்படின்றத 3 பகுதியாக பிரிச்சிருக்கிறார். இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்கம் அப்படின்னா அதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், கன்சம்ஷன் அப்படின்னா இங்கே சின்னு எடுத்துக்கிறோம், சேவிங்ஸ் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல என்ன இன்கமோ அதிலேருந்து மைனஸ் பண்ணால், கன்சம்ஷனை லெஸ் பண்ணால் அதிலேருந்து கிடைக்கக்கூடியது தான் சேவிங்ஸை நாம் இங்கே பார்க்குறோம். இப்போ இந்த 3 ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் லாவில் டேபிள் வைஸு பார்த்து கீன்ஸ் சொல்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் 120 இருக்குது, கன்சம்ஷனும் இன்கம் இன்க்ரீஸாக இருக்குது கேட்டுங்களா, இன்கம் 120 இருக்குது, கன்சம்ஷனும் அதே லெவலில் 120 இருக்குது. இப்போ சேவிங்ஸ் என்னென்னா இந்த இடத்துல 0வாக இருக்கும், சேவிங்ஸ் இருக்காது. இப்போ இன்கம் இன்க்ரீஸிங் லெவல் இல்லைனா ஒரு மினிமம் லெவல் 120. கன்சம்ஷன் வாங்கின வருமானத்தை அத்தனையும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா செலவு தான் பண்ணியிருக்கிறார், நுகர்ச்சி தான் பண்ணியிருக்கிறாரே தவிர இவர் என்ன பண்ணலை, சேவிங்ஸ் அப்படின்றது பண்ணலை. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா இன்கம் 180, அதாவது ஏற்கனவே இருந்த வருமானத்தை விட இப்போ வந்து வருமானம் அதிகரிச்சிருக்கிறது. 120லேருந்து 180 இன்கம் என்ன பண்ணியிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ கன்சம்ஷனும் என்ன பண்ணும், கண்டிப்பாக இன்க்ரீஸ்டு ஆகும். ஆனால் இது ஸ்மாலர் அமௌண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகும். அதுதாங்க நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ அதே 120லேருந்து 170 இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் என்ன லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஸ்மாலர். இங்கே 180 இன்கம், 170 இவருடைய கன்சம்ஷன், மீதி இருக்கக்கூடிய 10 மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சேவிங்ஸ். இதுதான் அந்த ஸ்மாலர் அமௌண்ட் அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல சேவிங்ஸ் அப்படின்றது இருக்குது. அப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இருந்த 180 விட 240 தேர்ட் ஸ்டேஜஸில் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துலையும் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே 180 இருக்குது செகண்ட் ஸ்டேஜில், இப்போ 240 இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 ருபீஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா இங்கே இன்க்ரீஸ் ஆனதை விட கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஏற்கனவே 170 இருந்தது, இப்போ 220 என்ன பண்ணியிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் வருமானம் அதிகமாக இருக்குது. வருமானத்தை கம்பேர் பண்ணும்பொழுது கன்சம்ஷன் குறைவு தான். நம்ம அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. அவர் ஏற்கனவே இருந்ததை விட இப்பொழுது அதிகமாக செலவு பண்ணுறாரோ அப்படி தான் கம்பேர் பண்ணணும். ஏன்னா இவருடைய வருமானம் ஏற்கனவே இருந்ததை விட அதிகரிச்சிருக்கு. வருமானம் அதிகரித்தா நுகர்ச்சியும் அதிகரிச்சிருக்கா அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஏற்கனவே 170 தான் இருந்திருக்கு, இப்போ 220. அப்போ வருமானம் அதிகரித்தால் கன்சம்ஷனும் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதிகரிச்சிருக்கிறார். அதாவது நுகர்ச்சியும் அதிகரிச்சிருக்கிறார். ஆனால் அதிகரித்தாலும் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, சேவிங்ஸ் நடந்திருக்கு. இங்கே 240லேருந்து லெஸ் பண்ணால் 220 லெஸ் பண்ணால் நமக்கு 20 கிடைக்கும். இது இங்கே சேவிங்ஸாக மாறி இருக்கும். இந்த 3 ஸ்டேஜஸை தான் இவர் ஒரு அட்டவணை மூலமாக ஒரு டேபிள் மூலமாக சொல்லியிருக்கிறாரு. இந்த டேபிளையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இதை நல்லா கொஞ்சம் டீஃபாக சொல்கிறோம். இப்போ ப்ரொபோர்ஷன் 1, ப்ரொபோர்ஷன் 2, ப்ரொபோர்ஷன் 3, இங்கே 3 கேட்டகரிஸ் இருக்குது. அந்த 3 கேட்டகரிஸும் நம்ம இங்கே சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒருவருடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 60 crores, 60 கோடி இவருக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா 60 கோடி இன்கம் இன்க்ரீஸ் ஆன உடனே இவருடைய இன்க்ரீஸிங் இந்த கன்சம்ஷன், இவருடைய நுகர்ச்சியும் அதிகப்படுத்துகிறார், இவருடைய கன்சம்ஷன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகப்படுத்துகிறார். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 crores அதிகப்படுத்துகிறார். அப்போ 60 crores இவருடைய உண்மையான இன்கம், 50 crores இவருடைய கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்க்ரீஸ்டு இன்கம் ஆஃப் 60 crore. அதே தான் அந்த 60 கோடி அவருடைய உண்மையான வருமானம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு செகண்ட் ஸ்டேஜில்னா டிவைட் பண்ணுறாரு. ஈச் கேர்ஸ் ஆஃப் த டிவைடட். இங்கே என்ன டிவைட் பண்ணுறாரு அப்படின்னா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு பக்கமும் சேவிங்ஸுக்கு ஒரு பக்கமும் டிவைட் பண்ணுறாரு. இது எப்படி டிவைட் பண்ணுறாரு அப்படின்னா 60 crores இங்கே நம்ம எவ்வளோ செலவு பண்ணாருன்னு பார்த்தோம். ஃபஸ்ட் ஸ்டேஜில் 50 crores மட்டும்தான் செலவு பண்ணார், 50 கோடி மட்டும் தான் செலவு பண்ணியிருக்கிறார். அப்போ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் 60 crores, இங்கே வந்து 50 கோடி செலவு பண்ணிட்டார். அப்போ மீதி இருக்கக்கூடிய 10 கோடி எதுக்கு போகும் அப்படின்னா சேவிங்ஸுக்கு போகும். அதை தான் இங்கே டிவைட் பண்ணி செகண்ட் ஸ்டேஜஸில் பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ மொத்தம் 60 crores, அதில் 50 crores பார்த்தீங்கன்னாக்கா 50 crores பொறுத்த வரைக்கும் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், 10 crores பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸுக்கு கொடுத்துருக்கிறார், டிவைட் பண்ணி கொடுத்துருக்கிறார். தேர்ட் ப்ரொபோர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்கம் இன்க்ரீசஸ் த கன்சம்ஷன் அஸ் வெல் அஸ் சேவிங்ஸ் இன்க்ரீஸிங். அதாவது வருமானம் அதிகரிக்க
இவர் என்ன பண்ணுறாருன்னா கன்சம்ஷனும் அதிகரிக்கிறாரு, சேவிங்ஸையும் அதிகரிக்கிறாரு, ரெண்டுமே ஒரே லெவலில் அதிகரித்து கொண்டு போகிறார். ஆனால் என்ன செய்யலை அப்படின்னு பார்த்தோன்னா, நெய்தர் கன்சம்ஷன் ஆர் சேவிங்ஸ் அஸ் ஃபாலான். ஆனால் கன்சம்ஷனையும் சேவிங்ஸையும் என்ன செய்யலை, குறைக்க செய்யலை. அதை ஒன்று ஸ்டாண்டர்டாக பார்த்துட்டு போகிறாரு, இல்லைன்னா அதிகரிச்சுட்டு தான் போகிறாரே தவிர குறைக்க மட்டும் என்ன பண்ணலை, செய்யலை. இது மட்டும் பண்ணலை. அதுதான் அவர் சொல்கிறாரு, நெய்தர் கன்சம்ஷன் ஆர் சேவிங்ஸ் அஸ் ஃபாலான். இதை நான் என்ன பண்ணலை, கன்சம்ஷனையோ இல்லை சேவிங்ஸையோ குறைக்க செய்யலை, மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு போகிறேன், இல்லைனா ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு போகிறேன் அப்படின்றது தான் இந்த 3 ப்ரொபோர்ஷன்ஸும் சொல்லுது. இதில் ஒரு வரைபடம் மூலமாக சொல்லுவோம். அடுத்தது வரும் வீடியோவில் வரைபடத்தை சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்.